ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது என்னென்னா இந்த மிஷன் ஊசி எப்படி மாற்றுறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க நமக்கு பார்க்கலாம். இப்போது நம்ம இதே மாதிரி ஒரு ஸ்க்ரூட்ரைவர் எடுத்துருக்கணும். இது வச்சு தான் நம்ம இப்போ இது மாற்ற போகிறோம். இப்போது இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடில் அப்படியே இது அப்படியே ஏற்றி மெதுவாக இதே மாதிரி திருப்பிக்கணும். அப்புறம் இதே மாதிரி ஊசியை எடுத்துடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஊசியோட இந்த சைடில் இதே மாதிரி நம்பர் இருக்கும். அது கரெக்டாக பார்த்து அதே மாதிரி ஊசி வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்கள் மிஷினுக்கு செட் ஆகும். ஃபஸ்ட்டில் எந்த ஊசி உங்களுக்கு கொடுத்துருக்கோ அந்த ஊசியில் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் பார்த்து தான் நம்ம ஊசி எப்போதும் வாங்கணும். சரியா? இப்போது நான் அதே மாதிரி ஊசி அதே மாதிரி நம்பரில் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் மாட்ட போகிறோம். அது எப்படின்னா, எல்லா மிஷினில் இது இருக்காது. சில மிஷினில் மட்டும்தான் இதே மாதிரி ஊசி போட வேண்டியது இருக்கும். அப்போது அல்லாததில் சாதா ஊசி மாதிரி இருக்கும். அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். சில மிஷினில் மட்டும் ஒரு சைடு இதே மாதிரி இருக்கும். அதனால் என் மிஷினில் அப்படி இருக்கிறதுனால இந்த சைடு கரெக்டாக இங்கே வரும் மாதிரி அப்படியே போட்டுக்கணும். பார்த்தீங்க இல்லையா? அப்படியே வச்சு இதை அப்படியே கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஊசியோட அந்த நூல் போடும் இல்லையா, அந்த ஹால்ஸ் கரெக்டாக இருக்கான்னு இப்படி பார்த்துக்கணும். இப்போது அது கரெக்டாக இருக்குது. இப்போது பாருங்கள், இப்போ ஊசி தெரியுதில்ல, இந்த ஹால்ஸ் தெரியுதில்ல, அதை அப்படியே வச்சு நம்ம இது டைட் பண்ணிக்கணும். இந்த சைடு அப்படியே டைட் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதே மாதிரி டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒன்று அப்படியே திருப்பினோன்னா நல்லா டைட் ஆகிடும். அதுக்கப்புறமா இது கரெக்டாக இருக்குன்னு தெரியறதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் இல்லையா, அதுக்காக கீழே இருந்து அப்படியே இந்த கேஸின் அப்படியே எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த பாபின் அதுக்குள்ளே இதே மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இது சுற்றி வருது இல்லையா, அதை அப்படியே பிடிச்சு இப்படி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அந்த கீழ் சைடில் நம்ம எங்கேருந்து எடுத்தோ அங்கே அதே மாதிரி செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது நூல் இதே மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா புது மிஷினில் இதே மாதிரி இல்லை, நூல் கோர்க்கிறது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால் இந்த மிஷினில் இப்படி தான் நூல் எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சுத்து அப்படியே சுற்றி மேலே எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா துணி இதே மாதிரி மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்து இல்லையா, பாருங்கள் கரெக்டாக நீட்டாக வந்திருக்கு. இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.